Hi friends. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்னைக்கு வந்து நாங்கள் பிராம்டன்ல உள்ள சிங்கூசி பார்க் அப்படின்ற ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து உள்ள பெட்டிங் ஜூ இருக்கு, போனி ரைட்ஸ் இருக்கு பசங்களுக்கு. நாங்கள் ரொம்ப நாளாக போனி ரைட்ஸ் போகணுன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ போனி ரைட்ஸ் இருக்கு, ப்ளஸ் பார்க்கு, ஸ்பிளாஷ் பேடு, ரைட்ஸு எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருக்கு. உள்ளே போயிட்டு இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். அன்றைக்கி நாங்கள் சிக்கூசி பார்க்குக்கு வந்து ஒரு 12 o'clock ரீச் ஆகுற மாதிரி தான் போனோம். ஏன்னா அந்த பார்க் வந்து மார்னிங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் அந்த பெட்டிங் ஜூவும் ஃபார்மும் 12 PM தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. அதனால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் கிளம்பி வந்தோம். ஃபஸ்ட்டு போனோடனே இந்த மோமோ ஃபார்முக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ் எடுக்கலான்ட்டு போனி ரைட்ஸ் அண்ட் ஃபார்முக்கு சேர்த்து டிக்கெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அவங்க பசங்களோட ஹைட்ஸ் பார்த்து நமக்கு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போனி ரைடு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பசங்க வந்து ரைட் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நாங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு டேரெக்டாக போனி ரைட் போயிட்டோம். அப்புறம் அவங்க வந்து அந்த போனி ரைடோட டிக்கெட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு பசங்களை ஏற்றிக்கிறாங்க. பையனுக்கு வந்து சின்ன குதிரை, பொண்ணுக்கு வந்து அதோட கொஞ்சம் பெரிய குதிரை. இந்த மாதிரி போய் ஒரு 2 ரவுண்ட்ஸ் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம இன்னும் ரவுண்ட்ஸ் வேணும்னா திருப்பி போய் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துக்கணும். பட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ரொம்பவே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். நாங்கள் போனதுமே ஏன் போனி ரைட் போனோன்னா, காலையில் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பனில் தான் இருக்குது, பட் அனிமல்ஸ்லாம் மழை பெஞ்சால் உள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுனால சரி போனோடனே மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நம்ம போனி ரைடை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு நாங்கள். அப்புறம் பெட்டிங் ஜூக்கு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஒன்லி கோட் மட்டும் தான் இருந்துச்சு. இதில் நம்ம வெண்டிங் மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து 25 cents போட்டால் ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம தேவையான ஃபுட்டை வந்து அப்பப்போ போட்டு எடுத்துக்கலாம். இன்னொன்று அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கீழே பிளாஸ்டிக்ஸ் வச்சு கொடுக்காதீங்க, அது வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு பசங்க வந்து கையால் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
சாரிங்க, பக்கத்தில் ஆல்பக்காஸும் இருந்துச்சு. பட் நாங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணலை, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் கோட்டுக்கு மட்டும் நாங்களும் பசங்களும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பசங்க வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் கையை கொண்டு போக பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையன்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகி அப்புறம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபீடிங் வந்து கோட்டுக்கும் ஆல்பக்காஸ்க்கும் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜஸ்ட்டு வியூ பண்ணலாம். பக்கத்தில் டாங்கி இருந்துச்சு, அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மெரிகோ ரைடு வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே ஒரு கவுண்டர் இருந்துச்சு, அங்கே போயிட்டு இந்த ரைட் ப்ளஸ் இது அணியில் ஒரு 3 ரைட்ஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். இது வந்து சும்மா அந்த பார்க்கை சுற்றி அப்படியே ஃபுல்லாக பசங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டு வராங்க. அவங்களும் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அடல்ட்ஸ் போனோன்னா அவங்களுக்கும் டிக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ பசங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க. நாங்கள் அப்படியே பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்புறம் அதனியில் ஒரு 3 ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று கரோசல் ரைடுங்க. அதை முடிச்சுட்டு வந்து இதில் ஏறியாச்சு. இது வந்து அந்த கப் அண்ட் சாசர் ரைடு. இதை வந்து சுற்றுனா நல்லா சுற்ற ஆரம்பிச்சிரும். என் பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு என் பையன் ஃபேஸ் மாற ஆரம்பிச்சது. அதனால் அவளை ஸ்டாப் பண்ணிட்டோம், சுற்றாத போதும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அதனால் என் பொண்ணு கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. சரி, என் பொண்ணை குஷிப்படுத்தணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே இந்த ஜிப்லைன் இருந்துச்சுங்க. அவளுக்கு ஜிப்லைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் போயிட்டு உனக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் போகணுமோ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை விட்டுட்டோம். ஸோ பொண்ணும் பையனும் மாற்றி மாற்றி லைனில் அழகாக நின்று வெயிட் பண்ணி போயிட்டு வந்தாங்க. இதுவும் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க, இந்த ஜிப்லைன்.
அப்புறம் அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே மினி புட் அப்படின்னு ஒரு டைனோசர் பார்க் மாதிரி இருந்தது. உள்ளே போய் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கால்ஃப் மாதிரி, கால்ஃப் கேம் விளையாடுவாங்கள்ல அது. அப்புறம் உள்ள இதுக்கும் தனியாக வந்து நம்ம டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு ஆளுக்கு வந்து $8 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க, பட் நம்ம உள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் இது வரைக்கும் இந்த கேம் விளையாடினதே இல்லையா, அதனால் ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அன்றைக்கி வெயில் வந்து கொஞ்சம் மாறி மாறி தான் இருந்துச்சு, பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளைமேட் வந்து க்ளவுடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஜாலியாக இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய டைனோசர் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு அப்படியே பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. நான் சும்மா வாய்க்குள்ளே கையை விட்டு கையை கடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். என் பசங்களையும் வந்து ட்ரை பண்ண சொன்னேன். அப்புறம் கடைசியாக வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ் வந்து போக வேணாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணி வந்தோம். பட் பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால் கடைசியாக வாட்டர் ஸ்ப்ளாஷும் வந்து போயிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து க்ளவுடியாக ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஸோ ஜாலியாக வாட்டர் ஸ்ப்ளாஷில் பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வாட்டர் ஸ்ப்ளாஷும் இங்கே வந்து ஒரு மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாத்துபடியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஈவினிங் ஆகிடுச்சு, அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இங்கே வந்து பேடல் போட் வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்காம காலையில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் போகும்போதே என் பையன் கண்டுபிடிச்சிட்டான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பேடல் போட் இது வரையும் பண்ணது இல்லையா, சரி ட்ரை பண்ணலான்னு போயிட்டு இது டிக்கெட்ஸ் வந்து $10 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கடைசியில் கால்ஃப்லாம் விளாண்டோம். பின்னாடி பாருங்கள் டைனோசர் தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதோட கிளம்ப வேண்டியதான். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.